சேர்ந்தால் போதும். ஹalleluya. கூட்டத்தில் மகிழ்ந்தால் போதும் என்று சொல்லிடுவோம். இவருக்கு பாடலை பாடி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நேரத்தில் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்த நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவேன், ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவேன். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் ஹalleluya. இன்ப இயேசுவை நான் பார்க்க வேண்டும். ஹalleluya. அதனால எல்லாரும் கைகளை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை பாடணும். ஹalleluya. நீங்க அங்கங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் மைக்லயே உங்க பேரை கூப்பிடுவேன். ஹalleluya. யோசிக்க மாட்டேன், நீங்க ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. ஹalleluya. அதனால நீங்க இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. எனதுள்ளம் ஆவலாய் நீடுதே எனதுள்ளம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கரங்களை தட்டி இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சொல்லுங்க அவரை பார்த்து, இன்ப இயேசு ராஜாவை நான் எல்லாரும் கரங்களை தட்டி மகிமையில் அவரோடு நான் இன்ப இயேசு, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்ப இயேசு ராஜாவை நான் ரிபாலா ரஷ்யா கதர பாபா பாபா ஓ ரிபாலா ரகர ரபலா ரஷ்யா கதரே. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.
Balaradana Balarasianare Ribakadana Balaradana Mama. Hallelujah. 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 சொல்லுங்க hallelujah. Hallelujah. மகிமையில் அவரோடு கூட வாழ்ந்தா போதும். hallelujah. Amen. இந்த உலகத்தின் வாழ்க்கை அல்ல, இந்த உலகத்தின் பாடல்ல, இன்ப இயேசு ராஜாவை காண வேண்டும் என்று சொன்னால் மகிமையில நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. hallelujah. சொல்லுங்க hallelujah. அதை வாஞ்சித்து அதற்காக நாம் தியானித்து வாழுகிறவர்களாய் காண வேண்டும். இன்னொரு பாடலை பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த என்னோடு கூட சேர்ந்து சத்தமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கரங்களை தட்டி தேவ கிருபை நம்மோடு கூட இருக்கிறது என்று சொல்லி கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்ததானாமை காத்ததாலே. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க தேவ கிருபை தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தொடர்ந்து சூழ்நிலையில் கர்த்தர் தாவீதின் தேவன் நமக்கு கர்த்தரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தரம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரும் அவன் அல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவன் அல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. பிள்ளைங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கிருபை என்றும் உள்ளது. பலரதன ரபமா துதித்து பாடி அல்லேலூயா என்றார். அவரை போற்றி போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து உச்சரிதானில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவன் அல்லவன், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவன் அல்லவன், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவரை போற்றி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நித்திய தேவனாம் சத்தியமானார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பாரதாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவன் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவன் நல்லவர். அவர் நல்லவர், அந்த எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுமி நின்று அவர் கிருபை எல்லாரும் எழுமி நின்று கரங்களை தட்டி தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது.
அவரை போற்றி போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. தாரீர் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரே பாதையின் ஒளியாய். தாரீர் போன்ற கஷ்டங்கள் வந்து என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ள. என்னை நடத்தினாரே சொல்லுங்க இந்த காலவேளையில. என்னை நடத்தினாரே, என்னை நடத்தினாரே. எஸ் லோர்ட். எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னை நடத்தினார்? எல்லாரும் கரங்களை தட்டி என்னை நடத்தினார். ஒரு விஷயம் கூட என்னை நடத்தினார். நடத்தினே அவர் நல்லவர், அவர் கிருபை. எல்லாரும் கரங்களை தட்டி தேவ கிருபை கிருபை என்று உள்ள உற்சாகத்தோடு பிள்ளைங்க எல்லாரும் சத்தமா கரங்களை தட்டி அவரை நோக்கி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. எல்லாரும் சத்தமா கரங்களை தட்டி வாய்களை திறந்து என்னை நடத்தின தேவன், என்னை நடத்தின தேவன், இதுவரை என்னை நடத்தினாரே. அவர் நல்லவர். கரங்களை தட்டி சொல்லுங்க அவர் நல்லவர். சத்தமா கரங்களை தட்டி அவர் நல்லவர். என்னை நடத்தினவர் நல்லவர். இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இதுவரை உதவி செய்தவர் இனியும் உதவி செய்ய உண்மையுள்ளவர். இதுவரைக்கும் எபினேசராய் இருந்தவர் இனியும் எபினேசராய் இருக்க வல்லவர். அவருக்கு வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்க. உதடுகளை தனியாக்கி ஸ்தோத்திர பலியை இந்த காலை ஆராதனை ஏறெடுங்க. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து என்னை நடத்தினாரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உங்க கிருபை இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்த போதிலும் என்னை நடத்தின இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ரிபா பாபா பாபா பாலா ராதா ராபா ஓ ரிபா காதா ராபா பாலா ராதா ராபா ஓ ரிபாலா ராபா. அந்நிய பாஷையில நிரம்பி வாய்களை திறந்து அந்நிய பாஷை நிரம்பி ரீ காதா ராபா பாபா ஓ ரே கேதே ரே பேலே ரே ஷியாதோனோரோ ரிபாலா ரா காதானா ராபா பாபா 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 ஓ ரிபாபா மலரா ஷியாதோனரா. ஓ ஹalleluya. நான் நெருக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்தினாரே. நான் நெருக்கப்பட்ட போதெல்லாம் நீர் தம்முடைய கரத்தை நீட்டி என்னை காத்தீரே. ரிமலரா ஷியாதன ரமமமம ஓ ரிபலரதீன ரமமமமமமம ஹalleluya. ரிபலரதன ரமமமமமம. என்னை நடத்தின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்தின தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பராமரித்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஓமை துதிக்கிறோம், துதிக்கிறப்பா. ஓ நீ நல்ல எபினேசரா இருந்திரே உமக்கு நன்றி. நல்ல எபினேசரா இருந்திரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த கால வேளையில சொல்ல முடியும்? உமை நோக்கி பார்க்கிறே, நல்ல எபினேசரா இருந்தனை நடத்தினீரே உமக்கு நன்றி என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான நன்மைகளை செய்திருக்கிறீங்க. நீர் செய்த நன்மைகள் 1000 10,000. அவைகளை எண்ணி துதிக்க வர்ணிக்க இந்த நாவு போதாது. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை.
நல்ல எபினேசரா நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை ஓ ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா அப்பா நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பே நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பே நல்ல ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரோ, ஏசையா ஸ்தோத்திரோ, ஏசையா ஸ்தோத்திரோ, ஏசையா 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 அழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். அப்பா உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அருமறியாத என்னை நன்றாய் அறிந்து
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஹல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே எத்தனை பேர் இந்த காலவேளையில சொல்ல முடியும்? முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் இரண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Hallelujah. Hallelujah. பரலோகாண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். மெதியான ஆராதனை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக நம் ஒவ்வொருவரோடும் பேசும்படியாக ஜெபிப்போம். பேசு பேசு வசனம் கேட்கும்போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தோ. பேசு பேசு வசனம் கேட்கும்போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தோ. பரலோக பிதாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இந்த வசனத்தின் ஊடாக உம்முடைய பிள்ளைகளோடு இடைபடுங்க. ஒவ்வொருவரையும் மனநிறைவோடு அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று
ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார். இது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்தமானது. இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் முழுவதிலும் ஒரு உண்மையை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நான் தமது ஜனத்தை காப்பாற்றுவேன், தம்முடைய ஜனத்தின் பயத்தினின்று நீங்களாக்கி விடுவேன், தம்முடைய ஜனத்தோடு நான் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை இந்த புத்தகத்திலே பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 43ஆம் அதிகாரம் முழுவதும் நமக்கு ஒரு நம்பிக்கை தருகிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. எப்போதும் நம்முடைய தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். இது நம்மை தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு ஒரு தைரியம் உண்டாகும். ஒரு பையன் கிணத்துல விழுந்து விட்டான். அவனை காப்பாற்றுவதற்கு கிராமத்து மக்கள், ஊர் மக்கள் எல்லாம் திரண்டார்கள். ஆனால் திரண்டு அவனை ஒரு பெரிய பக்கெட்டை கட்டி கீழே கிணத்துல இறக்கி, இதுல ஏறிக்கப்பா, உன்னை தூக்கி விடுறோம் என்று சொன்னார்கள். அவன் சொன்னான், நான் இதுல ஏற மாட்டேன். ஏன் ஏற மாட்டேன் என்றால், ஒருவேளை தூக்கி மேல கொண்டு வரும்போது நீங்கள் என்னை விட்டு விடுவீர்கள் என்று அவர்களை குறித்து ஒரு பயம் உடையவனாய் காணப்பட்டான். பின்பு அவனுடைய தகப்பனாரை அழைத்து கொண்டு வந்தார்கள். அந்த தகப்பன் பார்த்து மகனிடம் சொன்னான், மகனே, நான் இந்த கயிறை பிடித்துக் கொள்ளுகிறேன், நீ பக்கெட்டில் ஏறு, நான் உன்னை பத்திரமாக இழுத்து மேலே கொண்டு வருவேன் என்று சொன்னான். பையன் உடனே பக்கெட்டில் ஏறினான், உள்ளே நின்று கொண்டு கயிறை பிடித்து கொண்டான். தகப்பன் இழுத்தான். பையன் கரையை ஏறி வந்தான். காரணம் என்னவென்றால், பையனுக்கு தெரியும், அப்பா என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், அப்பா என்னை கைவிட மாட்டார். ஆகவே உலகத்துல எல்லாம் நம்மை கைவிட்டு விடும், உலக மக்கள் நம்மை கைவிட்டு விடுவார்கள், ஆனால் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்பா நம்மோடு இருந்தால் நமக்கு தைரியம் உண்டாகும், நமக்கு ஒரு பலன் உண்டாகும். ஒரு பிள்ளை பெற்றோரிலிருந்து இன்னொரு சிநேகிதர்களிடத்துல கொஞ்ச நேரம் வைத்திருக்கிறதுக்காக கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த பிள்ளை கையில மற்றவிடத்துல கொடுக்கப்பட்ட போது அதற்கு தன்னை அறியாத ஒரு பயம் வந்து விடுகிறது. இவர்கள் என்னை என்ன செய்வார்களோ, இவர்கள் யாரோ, இவர்கள் எப்படிப்பட்டவர்களோ, எனக்கு என்ன நடக்கப் போகிறதோ என்ற பயத்தை அந்த பிள்ளையுடையதாய் மாறிவிடும். ஆனால் தன்னுடைய பெற்றோரை கண்டவுடனே அந்த பிள்ளை ஓடி போய் கட்டி பிடித்து அவர்களை சார்ந்து கொள்ளும். காரணம் என்னவென்றால், அந்த பெற்றோரை பார்த்தபோது பிள்ளைகளுக்கு தைரியம் உண்டாகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மையும் கூட ஆண்டவர் ரட்சித்து அபிஷேகித்து இம்மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து தம்முடைய பரம வீட்டிற்கு அழைத்து செல்லும் வரையிலும் அவர் நம்மை கைவிடாதிருப்பார். ஆகவே தான் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எதுவரையிலும் இருப்பார் என்றால், அவருடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் வரையிலும் இருப்பார். அல்லேலூயா. ஆகவே தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற நாள் முடிய உங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும் ஆண்டவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும். உங்களுடைய சாட்சியின் ஜீவியம்தான் கிறிஸ்துவை பிரதிபலித்து காண்பிக்க வேண்டும். கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கவே கூடாது. என்னையும் உங்களையும் ஆண்டவர் சாட்சியாகத்தான் வைத்திருக்கிறார்.
தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு உபத்திரவப்பட்டாலும், எவ்வளவு வேதனைக்குள்ளாக, நிந்தைக்குள்ளாக, அவமானத்துக்குள்ளாக அவர்கள் காணப்பட்டு சத்துருவின் கையில் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டாலும், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்மை இன்றைக்கும் ஆட்கொண்டிருக்கிற ஆண்டவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கைவிடுகிறது மட்டுமல்ல, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால சத்துருவினிடத்துல ஒப்பு கொடுக்க மாட்டார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிறது சாதாரணமான வார்த்தையாக இருந்தாலும் அதில் இருக்கிற உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எத்தனையோ உபத்திரவங்கள் பல நிலைகளிலே உண்டாகிறது. நாம் அந்த உபத்திரவத்தை கண்டு பயப்படுகிறோம், அதைரியப்படுகிறோம். என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, எனக்கு என்ன நடக்குமோ என்கிற பல எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. ஆனால் நீ கர்த்தரை உண்மையும் உறுதியுமாய் பற்றி கொண்ட ஒரு தேவ பிள்ளையாயிருந்தால், நீ கர்த்தருக்காக ஜீவித்து கொண்டிருந்தால், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நீ விசுவாசித்திருந்தால், எந்த தீமைக்கும் கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எல்லா தீமையினின்றும் விலக்கி ரட்சிக்கிறவர், பாதுகாக்கிறவர். ஆகவே நம்மை விலக்கி ரட்சித்து பாதுகாக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த செய்தியை கேட்கிற இந்த நேரத்திலேயே அவர் உன்னை எல்லா தீமையினின்று விலக்கி உன்னை காப்பாற்றுவார், உன்னை பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே தான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இஸ்ரவேலே, என் ஜனமே, என் பிள்ளையே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த வாக்கு பண்ணின ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. இவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். இவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமானவர். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. வேதாகமம் முழுவதும் வாக்குத்தத்தங்களால் நிறைந்திருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் விசுவாசிக்கிறவர்களுக்கு அது அப்படியே பலிக்கும். என் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. வேதாகமத்துல 366 தடவை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பயப்படாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அதை 365 நாள் மட்டும் எழுதியிருக்கலாம்? அப்படி ஆண்டவர் எழுதவில்லை. ஞானமாய் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. 365 நாட்கள், ஒரு 7 வருஷம், 6 வருஷத்துக்கு ஒருக்கா 7வது வருஷம் ஜூபிலி ஆண்டாக வரும். அந்த வருஷம் 366 நாட்கள் இருக்கும். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நாள், ஒரு நிமிஷம் கூட விடாம கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. ஆகவே எந்த சூழலை நமக்கு வந்தாலும், நீ கிறிஸ்துவுக்குள் ஜீவித்து கொண்டிருந்தால், கிறிஸ்துவை உன் ஆண்டவராக நீ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருந்தால், உன்னுடைய மனசாட்சி உன்னை பார்த்து சொல்லும், பயப்படாதே. உனக்கு என்ன நேரிட்டாலும் அந்த இடத்துல கர்த்தர் உன்னோடு சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே. இப்போது பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய கரத்தை பிடித்து பயப்படாதே என்று சொல்லுங்கள். அவர்களுக்கு முகத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர், மாறாதவர். இன்றைக்கு அநேகர் பயப்படுகிறார்கள். ஏன் பயப்பட வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. பயம் ஒரு பிசாசினால் உண்டான ஒன்று. பயம் வேதனை உள்ளது. பயம் பாவத்திற்கு அடையாளமானது. பயம் இருள் போன்ற அனுபவம் உடையது. பயம் வேதனை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பயப்படுகிறவர்கள் 2ஆம் மரணமாகிய
அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான விசுவாச மக்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆதாம் பயந்தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு திருப்புவீர்கள் என்று சொன்னால், அவன் பயந்தான். ஏன் தெரியுமா? பிசாசானவன் ஆதாமிடத்துல ஏவாளிடத்துல வந்து தேவன் விலக்கின விருட்சத்தின் கனியை பறித்து புசிக்க செய்து, அது புசித்த நேரத்திலே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து பயந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பயம் எப்போது நம்முடைய வாழ்க்கையில வரும் என்றால், நாம் தவறு செய்யும் போது, நாம் குற்றங்களை மறைக்கும் போது, நாம் பொய் பேசும் போது, நாம் தேவன் விரும்பாத பாவ செயல்களை செய்யும் போது நம்மை அறியாம ஒரு பயம் நமக்கு வரும். அந்த பயம் வேதனை உள்ளது. அந்த பயம் மனதை குழப்பி நம்முடைய வாழ்வை அழிக்கக்கூடியது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த பயத்தினின்று விடுதலையாக்கப்பட வேண்டும். இந்த பயத்தினின்று விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை குற்றமற்றவர்களாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்ன மாதிரி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? குற்றமற்றவர்களாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பயம் எங்கிருந்து வருகிறது? அதனுடைய ஜெனரேட்டிங்கே எங்க உருவாகிறதே எங்க? பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. ஏனென்றால் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஆதாமிடத்துல ஏவாளிடத்துல பிசாசு வந்தபோது அங்கே என்ன உண்டாயிற்று? பயம் உண்டாயிற்று. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பயம் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது, விசுவாசம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. பயம் இருக்கிறத இல்லாமையாக்கி விடும். ஆனால் விசுவாசம் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறதை எல்லாம் கொண்டு வந்து விடும். ஹல்லேலூயா. பயம் உன்னை அழித்து விடும், விசுவாசம் உன்னை உருவாக்கி விடும். பயம் உன்னுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கும், விசுவாசம் உன் வாழ்க்கையை தைரியப்படுத்தி பலப்படுத்தும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் விசுவாசத்தில் உறுதியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அது பரிசுத்தத்தில் நிலைத்து நிற்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். யூதா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படித்தீர்கள் என்றால், அங்கே யூதாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கானானியரோடு யுத்தம் பண்ணினார்கள். அந்த யுத்தம் செய்த போது, வாசிங்கள் அந்த வசனத்தை, கர்த்தர் யூதாவோடே கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை என்ன செய்து விட்டார்கள்? துரத்தி விட்டார்கள். கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் உனக்கு விரோதமாய் இருக்கின்ற மக்களை, உனக்கு விரோதமாய் செயல்படுகின்ற கிரியைகளை, மலை போன்ற அனுபவங்களை கர்த்தர் என்ன செய்து விடுவார்? அழித்து விடுவார். ஹல்லேலூயா. ஆனால் நீ அந்த மலையை பார்த்து, அந்த மலை தேசத்து மக்களை பார்த்து பயந்தால் நாம் தான் அழிந்து விடுவோம். கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அதனுடைய பின்பகுதி சொல்கிறது, முடித்த இடத்துல வாசிமா, பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இரும்பு ரதங்கள் இருந்தபடியினாலே அவர்களை இந்த யூதா ஜனங்கள் துரத்தக்கூடாமல் போயிற்று. காரணம், மலை தேசத்தாரை துரத்தினார்கள், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபடியினாலே. ஆனால் இந்த பள்ளத்தாக்கின் ஜனங்களை பார்த்தபோது அவர்களிடத்துல இரும்பு ரதங்கள் இருந்ததை கண்டார்கள். அவர்கள் பயந்தார்கள். அவர்களுக்கு பயந்ததினாலே அவர்களை துரத்தக்கூடாமல் போயிற்று. நீ பயந்த காரியம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நீ தவறு பண்ணினால் பயம் வரும்,
தவறு பண்ணுவதற்கு முன்னாலேயும் பயம் வரும். ஒரு திருடன் திருடப் போகிறான் என்றால், என்னை யாராயிலும் பார்த்து விடுவார்களோ, என்னை பிடித்து விடுவார்களோ என்று அவன் பயந்து விட்டுதான் போவான். பயந்த வண்ணமாகத்தான் போவான். சிலருக்கு பயந்த காரியம் வந்துவிடும், திருடன் பிடிபட்டு விடுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில சொல்லுகிறேன், உங்களை நீங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக வாழ்வதற்கு உங்களுடைய மனசையும் ஆமிஷத்தையும் நீங்கள் பிசாசு விரும்பின அந்த தீமையான வழியில உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் போது, ஒரு பக்கம் பயம் உன்னை வாட்டி வதைக்கும், இன்னொரு பக்கம் உன் மனசாட்சி உன்னை வாட்டி வதைக்கும், இன்னொரு பக்கம் உன் சரீரம் உன்னை வாட்டி வதைக்கும். நீ 3 பக்கத்துலையும் நெருக்கப்படுவாய். இது மட்டுமா? அதுக்கு பிறகு உன்னை ஊர் ஜனங்கள் எல்லாம், உன் குடும்ப ஜனங்கள் எல்லாம், உன் வீட்டு ஜனங்கள் எல்லாம், உன் சபை ஜனங்கள் எல்லாம் உன்னை நிந்திப்பார்கள், உன்னை அவமானப்படுத்துவார்கள். நீ இப்படிப்பட்டவன் தானே, நீ இப்படிப்பட்டவள் தானே என்று உன்னை நிந்தித்து உன்னுடைய வாழ்க்கையில நீ எழும்ப முடியாதபடிக்கு உன்னை அங்கே பல விதத்தில் உன்னை நெருக்குவார்கள். இவைகளிலெல்லாம் நீ மனம் உடைந்து போகும்போது உன்னை காப்பாற்றுவார் இல்லாமல் இருக்கும். ஆகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் தைரியத்தோடு கர்த்தரை விசுவாசித்து, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற தேவ வசனத்தை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நீ கர்த்தரோடு ஜீவித்தால் கர்த்தர் எல்லா தீமை நின்று உன்னை காப்பாற்றுவார், உன்னை ரட்சிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் இரும்பு ரதங்களை கண்டு பயப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்கள் அப்படி பயந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வாருங்கள், அதை கர்த்தருக்கு முன்பாக நிறுத்துங்கள். அதை ஒரு தூசியாக துரும்பாக கர்த்தர் மாற்றி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சத்துருவை உங்களை கொண்டுதான் முறியடிப்பார், சத்துருவை உங்களை கொண்டுதான் துரத்துவார். ஜெயம் உங்கள் மூலமாகத்தான் வரும். நீங்கள் தான் ஜெயத்துக்குரியவர்கள், நீங்கள் தான் ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவ பிள்ளைகள். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெயபலமானவர்கள். அல்லேலூயா. ஒருவேளை நீ வாழ்க்கையில தோற்று போனாய் என்றால் நீ அந்த லிஸ்ட்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற லிஸ்ட்ல வர முடியாது. நீ வாழ்க்கையில தோற்று போனாய் என்றால் நீ ஜெயத்தை கொண்டாட முடியாது. நீ கர்த்தருடைய நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்காக ஒரு ஜெயக்கொடி பறக்க முடியாது. ஆனால் நீ ஒரு ஜெயம் பெற்று வாழ்வாயானால் எப்போதும் ஜெயக்கொடி பறந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில எனக்கு அன்பான விசுவாசிகளாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், பயத்துக்கு இடங்கொடாதிருங்கள். பயம் வேதனை உள்ளது என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரோடு இருப்பீர்கள் என்றால் ஏன் பயப்பட வேண்டும்? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இருக்கிறாரா இல்லையா? எத்தனை பேரோடு கூட இருக்கிறார்? கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா பயத்துக்கு வேலையே இல்லை. பயத்துக்கு என்ன இல்லை? வேலையே இல்லை. அல்லேலூயா. கொஞ்சம் முன்னால சேர போட்டு உட்காருங்க. பயத்துக்கு என்ன இல்லை? வேலையே இல்லை. பயத்துக்கு வேலை கொடுக்க போறீங்களா? பயத்துக்கு வேலை கொடுக்க போறீங்களா? பயம் இல்லைன்னு சொல்றவங்க எத்தனை பேரு? நான் ரொம்ப சின்ன வயசுலேயே தைரியசாலி. ஸ்தோத்திரம். நான் சும்மா வெறும் வார்த்தையில பேசுகிற ஆள் இல்லை. நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு 10-13 வயசு, எங்க மெயின் ரோட்ல இருந்து எங்க கிராமத்துக்கு வர வேண்டும் என்றால் ஒரு கல்லறை தோட்டம், ஒரு சுடுகாடு, இதெல்லாம் தாண்டி தான் வரணும். அப்போ என்ன, எங்க ஊர்ல உள்ள சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருமே பயந்து அது வழியா வரமாட்டாங்க. 6 மணிக்கு மேல வரமாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 6 மணிக்கு மேல வரணும்னா ரோட்ல ஒரு முக்கையில நிற்பாங்க. நின்றுட்டு 2-3 பேர் சேர்ந்ததுக்கு பிறகு கதை பேசிட்டு வருவாங்க, சத்தம் போட்டுட்டே வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்படி பயப்படக்கூடிய ஒரு இடம். என்ன ராத்திரி 10 மணிக்கு 11 மணிக்கு பந்தயம் கட்டி, நீ போய் இந்த கடையில் போய் இதை வாங்கிட்டு வா, நீ இங்க போய் இதை எடுத்துட்டு வா என்று சொல்லுவார்கள். நான் தைரியமா போவேன், தைரியமா வருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு சிறிய வயதுல எனக்கு கிடைத்த அந்த கர்த்தர் கொடுத்த தைரியம் இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சமயத்துல பெந்தேகோஸ்தே ஃபெலோஷிப் இப்ப ஊழியத்துல எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. நான் நினைக்கிறேன் அப்போ செக்ரட்டரியா இருந்திருப்பேன், இல்லைன்னா சாரி நான் பிரசிடென்ட் நினைக்கிறேன். அந்த டைம்ல அனைத்து ஊழியர்களும் இருக்கிற நேரத்துல அந்த மேடையில் நின்று சொன்னேன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். மனுஷனுக்கு பயப்படுகிறது எதை கொண்டு வரும்? கண்ணியை கொண்டு வரும். வசனத்துக்கு பயப்படுங்க, வசனத்துக்கு நடுங்குங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினுடைய ஆரம்பம். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் நீங்க ஏன் பயப்பட வேண்டும்? எந்த சுடுகாடை கண்டும் பயப்பட வேண்டாம், எந்த கல்லறை தோட்டத்தை கண்டும் பயப்பட வேண்டாம், எந்த பிசாசை கண்டும் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருந்தா எதுக்கு வேலை இல்லை? நோ ஜாப். பயத்துக்கு வேலையே இல்லை. அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. என்றென்றைக்கும் உங்களோடு அவர் இருக்கும்படிக்கு. கவனிக்கிறீங்களா? நான் ருசித்து சொல்லுகிறேன், உணர்ந்து சொல்லுகிறேன். ஆண்டவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் இருக்கும்போது எதற்கு பயப்பட வேண்டும்? ஆண்டவருக்கு மேலாக இங்க எது இருக்கிறது பயப்படுறதுக்கு? ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவருக்கு கீழாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா உன்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். நீதான் வெரி கிரேட் விசுவாசி, நீதான் கிரேட். உன்னுடைய ஜீவியம் மட்டும் சுத்தமா இருந்தா உன்னை ஒரு துறை எதுக்க முடியாது. எந்த ரதங்களும் உன்னை தொட முடியாது. எந்த இரும்பு ரதங்களும் உன்னை என்ன செய்ய முடியாது? அணுக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்தருள்வார். இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியினுடைய உன்னத பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதற்கு ஒரே வழி, நீங்க ஆவியானவரை ஸ்தோத்தரித்தா போதும். நீங்க ஸ்தோத்தரிக்க 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 அவர் உங்களை நிரப்புவார். ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். உங்க இருதயம் சுத்தமாகணும்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் பண்ணுனா சத்துருக்கு உங்க பக்கத்துல வேலையே இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணுனா எந்த காரியமும் உன் பக்கத்தில் நெருங்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சமயத்துல ஒரு டாக்டர் சந்திக்க போயிருந்தேன். அந்த டாக்டருடைய கிளினிக்கில் உட்கார்ந்து நான் பேசிட்டு இருக்கும்போது, நானும் என்னுடைய மனைவியும் பேசிட்டு இருக்கும்போது, நான் ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அடிக்கு 1000 தடவை ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது அந்த டாக்டர் தன்னுடைய மகளை பார்த்தார். அவளும் ஒரு டாக்டர். மகளை பார்த்தார். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், இவன் என்ன ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறானே அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஸ்தோத்திரம் பண்ணினால் அங்க தேவையில்லாத வம்பு வரவே வராது. தேவையில்லாத பேச்சு அங்க வரவே வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லுகிறேன். ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பையன் சொல்றான், நீ இந்த இடத்துல நில்லுமா, நான் உன்னை சந்திக்க வர்றேன்னு. அந்த பொண்ணுகிட்ட அவன் பேசும்போது சோதரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அந்த பையனோ அந்த பொண்ணோ மாறி மாறி
அவன் யாரில் ஒருத்தர் சொன்னா என்ன நினைப்பாங்க, அந்த பொண்ணு இவனுக்கிட்ட நம்முடைய வேலை ஆகாது விட்டுருவோம் அப்படின்னு அவன் நினைப்பா. இல்லை அவன் நினைப்பான் இவனுக்கிட்ட நம்மகிட்ட நம்ம வேலை ஆகாது. நினைப்பானா நினைக்க மாட்டீங்களா? நான் கொஞ்சம் வேடிக்கையாக தான் சொல்றேன், நீங்க சிரிப்பீங்கன்னு நினைச்சேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தோத்திரத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு, அவ்வளவு அதிகாரம் உண்டு. சொல்லி பாருங்களேன், வீண் வார்த்தைகள் வரவே வராது, வீண் பேச்சுகள் வரவே வராது, குடும்பத்துல சண்டை வரவே வராது. தோத்திரம் தோத்திரம் சொல்லிட்டீங்கன்னா போதும், அங்க அடங்கிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராகிலும் தவறான எண்ணங்களோடு உங்களோடு பேசினால், உங்களோடு நடந்தால், நீங்கள் தோத்திரம் பண்ணுங்க. தோத்திரம் எல்லாவற்றையும் ஜெயித்து விடும். Praise the Lord, praise the Lord. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும்னா கர்த்தரை துதிச்சுட்டே இருக்கணும். அந்த துதி தான் நம்முடைய கர்த்தர். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இப்படியாக சொல்லுகிறது, தேவரீரே என்னுடைய துதியாக இருக்கிறீர். நான் துதிக்க துதிக்க என் தேவன் என்னில் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். நான் துதிக்க துதிக்க என் பயம் என்னை விட்டு போய்கொண்டே இருக்கும். நான் துதிக்க துதிக்க இரும்பு ரதங்கள் என்னை கண்டு பயந்து ஓடிவிடும். நான் துதிக்க துதிக்க வெற்றி எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நான் துதிக்க துதிக்க கர்த்தர் என்னோடு இருப்பார், என்னோடு இருப்பார். ஆகவே தான் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். எதுவரையிலும் இருப்பேன்? முடிவு பரிந்த நான் உங்களோடு கூட இருப்பேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆவியானவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர் தெரியுமா? வெறும் முடிவு பரிந்தோன்னு சொல்லாம சகல நாட்களிலும், அதை படியுமா? எவ்வளவு அருமையா சொல்றாரு கர்த்தர். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஏதோ உலகத்தின் முடிவு பரியந்தம். எந்த நாட்களுங்க? சத்தமா சொல்லுங்க. சகல நாட்களிலும் என்ன செய்வாராம்? நான் உங்களோடு கூட இருப்பேன். இந்த வார்த்தையே நம்முடைய வாழ்க்கைக்கு போதுங்க. இந்த ஒரு வார்த்தையும் உறுதியா நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா போதும், பயமே வராது. பயமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து விடலாம், பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து விடலாம், நீதி உள்ள நேர்மை உள்ள வாழ்க்கை வாழ்ந்து விடலாம், கர்த்தருக்காக வாழ்ந்து விடலாம். எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கஷ்டங்கள் தீர்ந்திடும். வீடா காத்திடும் பரமனே, ஜீவதேவா பின் செல்லுவோம், கண்டடைவோம். ஜீவதேவ பின் பண்டுவோம், ஜீவனொளிதான் கண்டடைவோம். அதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் பெற்று கண்களின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் பெற்று கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தேர்ந்திடும், கைவிடா காத்திடு பரமனே. கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடு பரமனே. கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரையே நம்பி இருப்போம், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி இருப்போம். அவர் சொல்லும்போது, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். இதை விசுவாசியுங்கள், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இதை ஒவ்வொரு நிமிடமும் அறிக்கை செய்யுங்கள்.
என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இதை உள்ளத்துல உறுதியா எண்ணிப்பாரு. நீ பாவம் செய்ய முடியாது. உன்னோட யார் இருக்கிறது? உன்னோட யார் இருக்கிறது? ஒரு பிக் பாக்கெட்டுக்காரன் இருக்கிறான்னு வச்சுக்கிடுங்க. அவன் இன்னைக்கு சர்ச்சில் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறான். இப்போ அவன் சர்ச் முடிஞ்ச உடனே அவன் பிக் பாக்கெட் அடிக்க போறான்னு வச்சுக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்கு அவன் விரல கொண்டு பின் வழியா இருக்கிற பாக்கெட்ல அவன் இப்படி சொருவும் போது என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் செய்வாரா? இத நிச்சயமா செய்ய மாட்டார். கர்த்தர் சினிமாவுக்கு போவாரா? சொல்லுங்க. கர்த்தர் போவாரா? போக மாட்டார். நாடகத்துக்கு போவாரா? கேளிக்கை கூத்துகளுக்கு போவாரா? வீண் பேச்சுக்கு போவாரா? திண்ண பேச்சுக்கு போவாரா? நேரத்தை வீணாக்குவாரா? நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. யோசித்து பாருங்க. தேவன் விரும்பாததை கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் செய்ய மாட்டீர்கள். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் உங்களை எல்லா தீமையினின்று விலக்கி ரட்சிக்கவும் பாதுகாக்கவும் பரிசுத்தமாய் நடத்தவும் எல்லா பயத்தினின்று விடுவிக்கவும் அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகவே அன்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரோடு இருக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினது உண்மை. ஆனா நீங்க அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நானும் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறேன், உம்மோடு இருக்க எனக்கு ஆசை என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பாட்டெல்லாம் பாடுறோம், உம்மோடு இருக்கத்தான் ஆசை ஐயா அப்படின்னு. ஆனா இருக்கிறோமா? எல்லாம் வாயில தான் வட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம என்ன செய்ய வேணும்? கர்த்தரோடு இருக்கணுங்க. வாயில வட சுடக்கூடாது. உண்மையாய் பாடுகிறதுக்கு ஏற்றபடி ஜீவிக்கணும். வசனத்தை படிக்கிறதுக்கு ஏற்றபடி ஜீவிக்கணும். பிரசங்கத்தை கேட்கிறதுக்கு ஏற்றபடி ஜீவிக்கணும். சபை போதகர் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ அதற்கு கீழ்ப்படியணும். சத்தியத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். அப்பொழுது கர்த்தர் உங்களை மேல்படியில கொண்டு போவார். வாழ்க்கையில் நீங்க உயர்ந்து மேன்மையான இடத்துக்கு வர வேண்டும் என்றால் சபையின் உபதேசத்துக்கு கீழ்ப்படியுங்கள். ஒருபோதும் சபை உங்களை தவறான வழியில தவறான உபதேசத்துல நடத்தவே நடத்தாது. அப்படி உங்கள் இந்த உபதேசத்துல தவறு இருக்கிறது என்று காணும் போது உங்கள் சபை மேய்ப்பனை பார்த்து நீங்கள் கேட்கலாம், இந்த வசனம் இப்படி இருக்கிறது, இதற்கு பொருத்தமான வசனம் இப்படி இருக்கிறது, இதற்கு பொருத்தமான வசனம் இப்படி இருக்கிறது, எல்லாம் ஜோடு ஜோடாக அருமையா எழுதப்பட்டிருக்கும் போது பாஸ்டர் எப்படி நீங்கள் இதை இப்படி சொல்லலாம் என்று கேட்கலாம். பாஸ்டரும் அதை தெரிந்து கொள்வாரு, மாற்றிக்கொள்வாரு. நீங்களும் தெரிந்து கொள்வீர்கள், மாற்றிக்கொள்வீர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு நான் தாழ்மையோடு சொல்லிக் கொள்ளுகிறேன், பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீங்கள் கர்த்தரோடு கூட இருங்கள். எப்போதும் தேவனோடு கூட இருக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். அடிக்கடி ஒரு பிரசங்கியார் இப்படியாக சொன்னார், தன்னை 15 நிமிடத்துக்கு ஒரு முறை நான் கர்த்தரோடு இருக்கிறேனா என்று ஒரு கேள்வி கேட்பாராம். நான் கர்த்தரோடு கூட எத்தனை நிமிஷத்துக்கு ஒருக்கா? 15 நிமிடத்துக்கு ஒரு முறை நான் கர்த்தரோடு இருக்கிறேனா என்கிற கேள்வி அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். ஒருவேளை அந்த 15 நிமிடத்துக்கு இடையில பேச்சிலையோ பார்வையிலையோ நடக்கையிலையோ செய்கையிலையோ ஏதாயிலும் ஒரு தப்பு தண்டா வந்ததுன்னு சொன்னா அந்த இடத்திலேயே மனம் கசந்து அழுது அடுத்த 15 நிமிடத்துல அவர் கர்த்தரோடு இணைந்து விடுவார். ஹல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவரோடு கூட வாழுகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீ ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து உனக்குள் ஜீவிக்க வேண்டும். உனக்குள் கிறிஸ்து இல்லாமல் நீ கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லுகிறது ஆண்டவரை ஏமாற்றுகிறது. அப்படி ஆண்டவரை என்ன செய்யாதீங்க, ஏமாற்றி வாழாதீர்கள். அது எதற்கு சமம்? நீ ஒரு வீட்டில் போய் கொள்ளையடிக்கிறதுக்கு சமம், நீ பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்கு சமம், நீ திருடுறதுக்கு சமம், நீ ஒரு பெரிய பாவத்தை செய்வதற்கு சமம், நீ ஒரு குற்றவாளி என்பதற்கு சமம். ஒருபோதும் அப்படி நீங்கள் செய்யாதிருங்கள். கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பார் என்றால்
நீங்கள் கிறிஸ்துவோடு இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேருக்குள்ள இயேசு ஜீவிக்கிறார்? உண்மையா ஜீவிக்கிறாரா? ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்றும் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். உண்மையாய் பாடுவோம். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்றும் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், Yes, Lord. துன்பத்தில் என்றும் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு உனக்குள் ஜீவிக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நீங்களே அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில இயேசு எனக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற அறிவோடு, ஞானத்தோடு, புத்தியோடு, உணர்வோடு நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகம் உன்னை பார்க்கும்போது உன்னை அல்ல, உன் வெளி தோற்றத்தை அல்ல, உனக்குள் ஜீவிக்கிற இயேசுவை பார்க்கும். ஹல்லேலூயா. இயேசு உனக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த உலகம் பார்க்கும். தேவ பிள்ளையே, உலகத்துக்கு இந்த இயேசுவை நீ காண்பிப்பதற்கு ஒரே வழி, நீ இயேசுவோடு கூட ஜீவிப்பதுதான். ஹல்லேலூயா. உதாரணமாக ஒன்றை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் முழுவதையும் வீட்டிலே போய் வாசியுங்கள். ஆனால் 1, 2, 3 வசனங்கள் சொல்லுகிறது. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். இஸ்ரவேல்ல பிறந்து வளர்ந்த ஒரு பக்தியுள்ள குமாரனாக, தேவனால் முன்குறிக்கப்பட்ட குமாரனாக வெளிப்பட்ட யோசேப்பு தன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அவனை கொலை செய்ய தீர்மானித்து குழியிலே போட்டு ஒரு ஆட்டை அடித்து அவனுடைய வஸ்திரங்களை ஆட்டின் இரத்தத்திலே தோய்த்து தன் தகப்பனுக்கு கொண்டு போய் காண்பித்தார்கள். ஒரு மிருகம் இவனை பீறிட்டது, நாங்கள் அவனுடைய சரீரத்தை, அவனுடைய ஆடையை கண்டு எடுத்துக்கொண்டு வந்தோம் என்று சொல்லி. நடந்தது என்ன உங்களுக்கு தெரியும். நான் கதை சொல்ல விரும்புவதில்லை. அவனை அங்கே போத்திபாரிடத்துல விற்று விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த போத்திபார் யார் என்றால் பார்வோனுடைய பிரதானி. அவன் ஒரு தலைவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன தலைவன்? படைத்தலைவன். பார்வோனுடைய படைக்கு தலைவன் போத்திபார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனிடத்துல விற்று போட்டார்கள். ஆனா கர்த்தர் விற்று போட்ட யோசேப்போடு கூட இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில சமயங்களில் ஒன்றை சிலர் விற்றுடுவாங்க, ஒன்னையும் ஏதோ ஒரு வழியில ஒன்றை விற்றுருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீ கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியினால அந்த அவன் விற்று போட்ட அந்த விலைக்கு வாங்கப்பட்ட வீட்டில அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றப்பட்டான். அவன் எப்படிப்பட்டவனாய் மாற்றப்பட்டான்? காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றப்பட்டான். அவன் தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்றது போல அவன் அந்த வீட்டில் வந்த உடனே சரியான சந்தோஷம், சமாதானம், சுகம், செழிப்பு எல்லாம் சந்தோஷமாகவே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு என்ன காரணம்? யோசேப்பு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆகவே அவன் செய்வதெல்லாம் அவனுக்கு வாய்த்தது.
அவன் விரும்பினதெல்லாம் அவனுக்கு கிடைத்தது. அவன் இருந்த வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் வந்தபோது கர்த்தர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தாரு? ஆசீர்வதித்தார். கர்த்தர் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். கர்த்தரும் வாழ்க்கையில் இல்லாவிட்டா சாபம் உன்னை தேடி வரும், வியாதி உன்னை தேடி வரும், சண்டை உன்னை தேடி வரும், பிரச்சனை உன்னை தேடி வரும், சமாதான குறைவுகள் உன்னை தேடி வரும். நன்றாக புரிந்து கொள். ஏன் உன் வாழ்க்கையில பிரச்சனை? கர்த்தர் உன்னிடத்துல இல்லைங்க. கர்த்தர் உன்னிடத்துல சொல்ல மாட்டீங்களே, இருக்கிறாரா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு ஆளு இல்லையா சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்க. ஸ்தோத்திரம். இதுக்கெல்லாம் ரொம்ப கூச்சப்படுவீங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன், அவைகளை விட்டு விடுகிறவன். பிரைஸ் தி லார்ட். நீ உன்னை ஒரு குற்றவாளி என்றால் குற்றவாளி என்று நீ ஒப்பு கொடுத்து இப்பொழுதே இயேசுவை உள்ளத்துல அந்த ஆவியானவரை நீ சுமந்து கொள்ளுவாயானால் அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். அவர் உன்னை விட்டு, அதைத்தான் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல படிச்சோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்றென்றைக்கும் உன்னுடனே கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தது போல நம்மோடு கூட இருக்க வேண்டும். யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அவனுடைய எஜமான் கண்டான். ஹல்லேலூயா. உடனே என்ன செஞ்சான்? எல்லா பொறுப்புகளையும் யோசேப்புடைய வசமாய் ஒப்பு கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா யோசேப்புக்கு இந்த பதவியும் பட்டமும் இந்த பொறுப்புகளும் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. நீண்ட காலம் நீடிக்கவில்லை. ஏனென்றால் அங்கே ஒரு அழகு ராணி இருந்தாள். யோசேப்பு தனியா இருந்தான். இந்த அழகு ராணி பார்த்துட்டே இருந்தா, அடிக்கடி கிண்டல் பண்ணிட்டே இருந்தா, அங்குமிங்கும் சுழந்து பார்த்து 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 இருந்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்கிற உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது எப்படின்னு. ஆனா ஒரு நாளில் யாருமே வீட்டில் இல்லை. யோசேப்போடு சயனிக்கும்படியாக பலவந்தம் பண்ணினாள். துண்டை காணோம் துணியை காணோம் என்று சொல்லுவாங்களே, அதே போல யோசேப்பு தன் வஸ்திரத்தை கழட்டி விட்டு விட்டு ஜீவன் தப்ப ஓடினான். என்ன செய்தான்? நான் உன்னோடு பாவம் செய்ய முடியாது, என் தேவனை நான் தூஷிக்க முடியாது, என் தேவனை விட்டு நான் விலக முடியாது, நான் தேவனுக்கு விரோதமான எதையும் செய்ய மாட்டேன் என்று அவன் தைரியமாய் கர்த்தருக்காக நின்றான். ஹல்லேலூயா. இப்போ இந்த அழகு ராணிக்கு குழப்பம் ஆகி போச்சு, பயம் நடுக்கம் வந்துச்சு. இப்போ வீட்டுக்கு புருஷன்காரன் வர்றது வரையிலும் இவனுடைய வேஷ்டியை இருக்க பிடிச்சு வச்சிருக்கிறான். இப்ப புருஷன்காரன் வந்தோடனே பாருங்க இவன் என்ன பலவந்தம் பண்ணினான், பாருங்க அவன் துணியை பாருங்க, நான் பிடிச்சு வச்சிருக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி சொன்னான். எந்த புருஷனும் சும்மா இருப்பானா? நம்ம எல்லாம் அறிவாளை கொண்டு என்ன செய்வோம்? அப்படியா? அப்படிப்பட்ட ஆட்களா? தோத்துறோம். ஆனா சில கிராமங்கள் அது நடக்கும். நம்ம எல்லாம் அதுக்கு தூரமானவர்கள். ஒரு கன்னத்தில் அடிச்சா மறு கன்னத்தை நல்ல ஆட்கள் தான். ஸ்தோத்திரம். நாம் அவன் வந்த உடனே என்ன பண்ணனா, பயங்கரமான சிறைச்சாலையில, பெரிய குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டிய சிறையில யோசேப்பை கொண்டு போட்டான். ஹல்லேலூயா. யோசேப்பை சிறையில போட்டாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இப்ப சிறை அதிகாரி, சிறைச்சாலையின் தலைவன் யோசேப்புடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கிறான். நல்ல பையனா இருக்கானே, ரொம்ப நல்லவனா இருக்கானே, இவன் என்ன குற்றம் செஞ்சிருப்பான் இப்படி, இவனை எதுக்கு இங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க, ரொம்ப அறிவாளியா இருக்கிறான், ரொம்ப ஞானமா நடக்கிறான், ரொம்ப பக்தியா இருக்கிறான், ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறான் அப்படின்னு அவனுடைய சாட்சி எல்லாம் அவன் பார்க்கிறான். பார்த்துட்டு அந்த சிறைச்சாலையின் தலைவன் அவனை அங்க ஒரு அதிகாரியாய் வைக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருந்தா நீ இருக்கிற இடத்துல நீதாங்க பெரிய ஆளு. பிரைஸ் தி லார்ட். நீ குடிசையில வாழ்ந்தாலும், நீ கூழ குடிச்சு வாழ்ந்தாலும் கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் நீ ராஜாதான், நீ ராணி தான். பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஒருபோதும் கர்த்தரை மட்டும் உங்க வாழ்க்கையில இழந்து விடாதீங்க. ஹல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையினுடைய முக்கிய பகுதியில
ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7 to 14 வசனத்தை வீட்டை போய் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. ஆனா யோசேப்புடைய வீட்டினுடைய ஓனருக்கு மனைவிக்கு என்ன உண்டாயிட்டது? பிசாசு பிடிச்சது. என்ன பிடிச்சது? ஏன் பிசாசு பிடிச்சுன்னு சொல்றேன் தெரியுமா? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். வசனம் என்ன எங்க இருக்குது? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன். அந்த ராணிக்கு என்னாச்சு? அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? பிசாசு பிடிச்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பிசாசு பிடிச்சவங்கள்ட்ட நீங்க என்ன செய்யக்கூடாது? பழகக்கூடாது. பிசாசு பிடிச்சவங்களோட உறவுகள் வைக்கக்கூடாது. பிசாசு பிடிச்சவங்களோடு எந்த நன்மை தீமை காரியத்தையும் செயல்படக்கூடாது. எந்த உறவுகளும் எந்த தொடர்புகளும் வைக்கக்கூடாது. அல்லேலூயா. இங்க தானே இருக்கிறீங்க? காது கேக்குதா அல்லது லேதுன்னு சொல்லுதா? லேதா கேக்குதா? எஸ். யாரோடு என்ன செய்யக்கூடாது? பிசாசோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தது போல இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் என் ஆண்டவருக்கு வாசம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவருடைய தயவு உனக்கு உண்டாகும். ஆண்டவருடைய கிருபை உனக்கு உண்டாகும். ஆண்டவருடைய அன்பு உன்னில பெருகும். அல்லேலூயா. அவனுக்கு தயவு கிடைத்தது சிறைச்சாலையில. சிறைச்சாலையினுடைய தலைவனிடத்துல தயவு கிடைத்தது. சிறைச்சாலைக்கு போனாதான் அந்த அனுபவம் தெரியும். போன உடனே வெறும் கட்டிச்சோறு களிச்சோறு மட்டும் தரமாட்டாங்க. நல்ல பரம்பு வச்சிருப்பான். நல்ல உருட்டு கட்டை. முதல்ல உன்னை அடிச்சு தலையிலிருந்து கால் வரையிலும் அடிச்சு உன்னை பஞ்சராக்கி உன்னை அந்த சிறைச்சாலையில சரண்டர் ஆக்குவான். உன்னை சரண்டர் ஆக்கி நீ ஒண்ணும் இல்லைன்னு ஒரு குனிஞ்சு தட்டை கூட எடுக்கிறதுக்கு வழி இல்லாதபடி அவன் கொடுக்குற அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தட்டை கையில் எடுத்துட்டு அவன் நீ மெல்ல மெல்ல முண்டி போய் பயபக்தியோடு வாங்கி சாப்பிடணும். இப்படி கூட நீ பார்க்க முடியாது. ஒருத்தர்கிட்டையும் பேச முடியாது. அந்த அளவுக்கு உன்னை தட்டி சரிப்படுத்திடுவான். ஆனா கர்த்தர் யோசேப்புக்கு அப்படி இடம் கொடுக்கவே இல்லை. கர்த்தருடைய அந்த சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்க பண்ணினார். இப்போ எல்லா சிறை கைதிகளும் யோசேப்புக்கு முன்பாக நடுங்கி வந்து என்ன செய்யறாங்க? தட்டை காட்டி சாப்பாடு வாங்கி போற மாதிரி ஆகிப்போச்சு. கர்த்தர் அங்கேயும் யோசேப்பை என்ன செஞ்சாரு? உயர்ந்த இடத்துல வச்சார். இதெல்லாம் பாஸ்டர் ரொம்ப அனுபவத்தோட சொல்றாரு. எல்லாம் ஜெயிலுகளுக்கு போயிருப்பாரோ ஸ்தோத்திரம் அப்படின்னு யோசிக்கிறது போல எனக்கு தெரியுது. நீங்க யோசிக்கிறது போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவங்க ஆவிக்குரியவர்களை அறிந்து கொள்கிறார்கள். அது எப்படி இருக்கும்னு தெரியும். அனுபவங்கள் அல்ல, அனுபவித்தவர்களுடைய அனுபவங்கள் எனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். எந்த சூழ்நிலையானாலும், நீ சிறையிலே வைக்கப்பட்டாலும், நீ குற்றம் செய்யாமல் குற்றமாக்கப்பட்டாலும் கர்த்தர் உனக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உன்னை யாரும் தொட முடியாது. உனக்கு விரோதமாய் நிபச்சொல் சொல்ல முடியாது. உனக்கு விரோதமாய் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. உன்னை என்ன செய்ய முடியாது? அழிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. என்ன நீங்க எப்படி அறிந்திருக்கிறீங்கன்னு தெரியல. என்னை அழிப்பதற்கு எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் இயேசு உயிரோடு இருக்கிறது வரையிலும் உன்னை ஒருவரும் தொட முடியாது என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். உன்னை தொட்டால் என் கண்மணியைத்தான் தொடுவார்கள் என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார். ஒரு நாளும் என்னை கைவிட்டதே இல்லை. ஒரு நாளும் எனக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய பலனை கொடுத்து பாதுகாத்ததும் இல்லை. கர்த்தர் என்னோடு இருந்து என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் உங்களை அடிமையாக மாற்றி விடலாம். இந்த உலகம் உன்னை பல நிலைகளிலே உன்னை சிறைப்படுத்தி விடலாம். ஆனால் நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் உன்னை அதிலிருந்து விடுதலையாக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பார்வோனுக்கு 80 வயசு, இந்த யோசேப்புக்கு 40 வயசு.
எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. ஆனா இப்ப என்ன செய்கிறாருன்னா, அந்த சிறைச்சாலையில இருக்கிற அவனை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வந்து 80 வயசான பார்வோனுக்கு 40 வயசான யோசேப்பு அதிபதியாக கர்த்தர் உயர்த்துகிறார். எவ்வளவு அற்புதம் பாருங்க. ஒன்னு தேவன் ஒரு டாட்டா பிர்லா, ஒரு அம்பானி இப்படியாக உன்னை உயர்த்தணும்னா, நமக்கு உலக மனுஷனுடைய உயர்வு தான் சொல்ல தெரிகிறது. இப்படி உன்னை உலகத்துல உயர்த்தணும்னா ஆண்டவருக்கு ஒரு நிமிடம் போதும். ஹல்லேலூயா. நீ கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உன் வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒரு சிலருடைய வாழ்க்கை எங்கேயோ இருக்க வேண்டிய, நீங்க பென்ஸ் BMW பெரிய பெரிய பங்களால ஜீவித்து நீங்க வர வேண்டிய நீங்க உங்களுடைய சில தவறான வழிகளின் மூலமாக உங்களுடைய நல்ல வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறீங்க, அழித்து விட்டீங்க. ஆனா இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பழையவைகள் ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதிதாக மாறட்டும். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். இழந்து போனதை திரும்பவும் கர்த்தர் தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்து பார்வோனுக்கு அதிபதியாக என் தேவன் யோசேப்பை உயர்த்தினது உண்மையானால், இன்றைக்கு என்னையும் உன்னையும் உயர்த்த என் இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தோடு இணைந்து உலக மக்களோடு சேர்ந்து உலக வேஷத்தை தரித்து கொண்டு உலகத்துக்கு ஏற்றபடி தயவு செய்து ஒருவரும் ஜீவிக்காதிருங்கள், ஒருவரும் ஜீவிக்காதிருங்கள். எல்லாரும் ஆண்டவருடைய அன்பு ருசித்து ஆண்டவருக்குள்ள வேறு கொண்டு ஜீவிக்க உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தரோடு வாழும்படி உங்கள் ஜீவனை ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறீர்களா என்று உங்களை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருங்க. உங்களை நீங்கள் உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருங்க. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். காரிய சுத்தியோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் உண்மையான தேவ பிள்ளைகளா இருக்கணும்னா, நான் உங்களுக்கு சொன்னது போல உங்களை பார்த்து நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா, நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேனா என்று நீங்க கேட்டுவிட்டு உங்களுடைய காரியங்களை செய்ய ஆரம்பியுங்கள். கர்த்தர் அப்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நீ செய்கிற கரத்தின் கிரியைகளினால் அதை நீ காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு சிறையில் இருக்கும்போது அங்கே 3 காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில உண்டானது. ஒன்று, அங்கே பிசாசினுடைய கிரியைகள், சிறைக்கு அவன் வருவதற்கு முன்பாக 3 காரியங்கள் ஏற்பட்டது. ஒன்று, பிசாசின் கிரியைகள் அவனை தாக்கியது. 2வது, பாவம் அவனை தொட வந்தது. 3வது, தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3லிருந்தும் பாவம், பிசாசு, தண்டனை, பாவம், பிசாசு, தண்டனை, இந்த 3லிருந்தும் கர்த்தர் இந்த யோசேப்பை விடுதலை செய்தார். அல்லேலூயா. பிசாசுக்கு எதிராக அந்த வீட்டு ராணி வந்தார். யோசேப்புக்கு எதிராக பிசாசாகிய அந்த வீட்டு ராணி வந்தார். யோசேப்பு பாவம் செய்யும்படி அவள் அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து இழுத்தாள், அவனோடு சயனிக்க முயற்சித்தாள். ஆனால் யோசேப்பு சிறைக்கு கொண்டு வரப்பட்டான், அவன் தண்டிக்கப்பட்டான். அந்த தண்டனையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை வெற்றி வாழ்க்கை வாழச் செய்தார். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே கொஞ்சம் எழுந்து நின்று நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம கொஞ்சம் அர்ப்பணிப்போம். வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் நாம் மாறுவோம். இன்றைக்கு என் ஆண்டவர் உன்னை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். உன்னை அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி உன்னை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் எதுவானாலும் இப்போது அதை விட்டு விலகி உன்னை ரட்சித்துக் கொள் தேவ பிள்ளையே. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? நான் சொல்றது கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில உன்னை அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி உன் மனதை சீரழிய செய்து உன்னுடைய சரீரத்தை அழித்து கொண்டிருக்கிற, உன்னுடைய மூளையில சில புழுக்களால் அரிக்க செய்கிற
எல்லாம் பிறுபிறுன்னு அழிச்சிட்டே இருக்கும். நாளைக்கு அவரை பார்க்கணும், அவளை பார்க்கணும், இவனை பார்க்கணும், அங்க போகணும், இங்க போகணும் அப்படின்னு மூளைக்கு வேலை வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லா கெட்ட உணர்வுகளையும் நீ விட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி கொள்ள விரும்பினால் இன்றைக்கு உன்னை கர்த்தர் விடுதலையாக்க ஆயத்தத்தோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை மட்டும் படிங்க. எல்லாரும் எடுக்க வேண்டாம், நான் சொல்றதை கவனிச்சா போதும். 54:14 நல்ல கவனிங்க. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய். கவனிங்க, பயம் இல்லாதிருப்பாய். இன்றைக்கு இங்க யாராகிலும் பயந்துட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயம் இல்லாதிருப்பாய். பயம் வேதனை உள்ளது, பயம் இருளானது, பயம் பாவம், பயம் மரணத்தை கொண்டு வருகிறது, பயம் நரகத்துக்கு கொண்டு செல்கிறது. பயப்படுகிற உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார் கர்த்தர், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாய் இருப்பாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒருபோதும் உன்னை அணுகாது. என்ன செய்யாது? அணுகாது. சத்தமா தான் சொல்லுங்களேன். அணுகாது. அணுகாது. ஆமென். பயம் உன்னை அணுகாது, திகில் உன்னை அணுகாது. நீதி உனக்குள் ஸ்திரப்பட்டிருக்கும், கொடுமைக்கு நீ தூரமாக்கப்பட்டிருப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பயப்படாதே, 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 பயப்படாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்கிறது? பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாதே. 366 பயப்படாதே சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொன்னானே அந்த தலைவன், படைத்தலைவன், அந்த பையன், அவனுடைய தகப்பன் ஆண்டவரை பார்த்து சொன்னானே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நான் உனக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஸ்தானத்துல நின்னு, கர்த்தருடைய சமூகத்துல நின்னு, கர்த்தருடைய பலிபீடத்துல நின்னு, தேவ சமூகத்திலிருந்து உனக்கு சொல்லுகிறேன், எனக்கு அருமையான வாலிப சகோதரி, எனக்கு அருமையான வாலிப சகோதரா, எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, புருஷனே, ஓ ஸ்திரீயே, தகப்பனே, தாயே, பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து நீ போகும்போது நீ கர்த்தரோடு கூட போ. உன்னுடைய பலத்துல போகாத, உன்னுடைய தைரியத்துல போகாத, உன்னுடைய சாமர்த்தியத்துல போகாத, உன்னுடைய நம்பிக்கையில போகாத. நீ கர்த்தரிடத்துல நம்பிக்கை வைத்து தைரியத்தோட போ, பயப்படாம போ. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசத்தோட போ. எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினாலே கர்த்தரை உனக்குள்ள காத்துக்கொள். பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள். சாட்சியா ஜீவிக்க உன்னை ஒப்புக்கொடு. இனி இந்த தீமையான காரியங்களை செய்ய மாட்டேன், இனி இந்த பாவமான காரியங்களை செய்ய மாட்டேன். யோசேப்பை போல உதறி தள்ளிவிடு, பாவ வஸ்திரத்தை களைந்து விடு. பிசாசு தொட்ட எதுவும் உனக்கு வேண்டாம். அந்த பிசாசாகிய பெண் தொட்ட வஸ்திரத்தை அவன் உரிந்து தள்ளிவிட்டான். இன்றைக்கு பிசாசு தொட்ட வாழ்க்கை வேண்டாம், எதுவும் வேண்டாம். அது ராணியா இருந்தாலும் வேண்டாம், ராஜாவா இருந்தாலும் வேண்டாம். எத்தனை பேர் விட்டுவிட ஆயத்தமா இருக்கிறீங்க? அப்படி நான் இன்றைக்கு விட்டுவிட ஆயத்தமா இருக்கிறேன். நான் கர்த்தரோடு இருப்பதை தான் நேசிக்கிறேன், அதுதான் எனக்கு வேணும். நான் இந்த உலகத்தோடு, உலக சாத்தானோடு, மாமிசத்தோடு, இந்த உலக காரியங்களோடு நான் ஐக்கியமா இருக்க விரும்பல. நான் கர்த்தரோடு இருக்க விரும்புறேன். கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க அப்படியே கரங்களை உயர்த்துங்க.
கையை கீழே போடக்கூடாது. Thank you, Lord. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். Jesus. நீங்க எடுத்துக்கொண்ட தீர்மானத்துல கர்த்தர் உங்களுக்கு உண்மை உள்ளவரா இருக்க வேணும். Jesus. நீங்க கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களா இருக்க வேணும். Amen. Thank you, Lord. எத்தனை பேர் உண்மையா இருக்க விரும்புறீங்க? இனி தேவன் விரும்பாததை நான் செய்வதில்லை. நான் தேவனுக்கு பிரியமானதை செய்வேன். Jesus. தேவனுக்கு பிரியமானதை செய்வேன். Amen. ஏறத்தாழ முக்கால்வாசி மக்கள் நீங்க கை தூக்கி இருக்கிறீங்க. Jesus. ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார். Hallelujah. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Thank you, Lord. உங்க சாட்சி, Jesus. உங்க சாட்சியின் ஜீவியம், Yes. உங்களுடைய நல்ல நடக்க, Amen. உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை, Amen. நீங்கள் தேவனை கொண்டிருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், தைரியம், பற்றுதல், அன்பு, இவைகள் எல்லாம் ஆயிரம் ஆயிரமான ஜனங்களை உங்களை பின்பற்றி வருவதற்கு ஏதுவான காரியமாயிருக்கும். Amen. உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. என் தவறான வழியிலிருந்து என்னை விடுதலையாக்கும். இதுவரையிலும் நான் செய்து வந்த பொல்லாத வெளியிலிருந்து என்னை விடுதலையாக்கும். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பை போல என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும். யோசேப்பை போல நான் பாவத்துக்கு விலகி ஜீவிக்க உதவி செய்த யோசேப்பை போல பாவ வஸ்திரத்தை உதறி தள்ள எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். நான் சிறையில் வைக்கப்பட்டாலும் பரவாயில்லை ஆண்டவரே, அங்கேயும் எனக்கு உம்முடைய கண்களில கிருபையும் அந்த சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல தயவும் கிடைக்க செய்ய நீர் வல்லமை உள்ள தேவன். வல்லமை உள்ள தேவன். வல்லமை உள்ள தேவன். நான் பாஸ்டர் சுந்தரத்துக்கிட்ட வளர்ந்தேன். பாஸ்டர் ஜி சுந்தரம் எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியாது. அவர் ஒரு உலகத்திலேயே தலை சிறந்த பரிசுத்தவான். என்னை ரொம்ப நேசிப்பார், ரொம்ப நேசிப்பார். அவருடைய மகனை நேசிக்கிறதை காட்டிலும் என்னை அதிகமா நேசிப்பார். அதற்கு காரணம் என்னவென்றால், அவருடைய துணைவியார் இறந்து போனதுக்கு பிறகு அவரை பராமரிக்கிறது முற்றிலும் நான் தான். ஒரு சில ஆண்டுகள் அந்த ஜெப வீடையே நான் தான் பராமரித்துக் கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட நேரத்துல எனக்கும் அங்கிருந்த இன்னொரு சீனியர் பாஸ்டருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டது. ஆகவே அந்த பாஸ்டர் என்கிட்ட கொஞ்சம் காமகாரமாகவே நடந்து கொள்ளுவார். மற்ற ஊழியர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்து விட்டு என்னை கொஞ்சம் வித்தியாசமா காமெடி பண்ணுவார். நானும் என்னுடைய வாலிப பிராயமா இருந்ததுனால அவர் ஒரு பெரிய பாஸ்டர் என்று கூட எண்ணாம நானும் விளையாட்டுத்தனமா நிறைய விஷயத்தை பேசுவேன். ஒரு நாள் பாஸ்டர் சுந்தரம், ஜி சுந்தரம் எனக்கு திருமணத்தை ஏற்படுத்தி வைத்தார். ஏற்படுத்தி வைத்துவிட்டு எனக்கும் இன்னொரு போதகருக்கும் கொஞ்சம் மன கஷ்டம் இருந்ததே. அந்த போதகரை கூப்பிட்டு, தம்பி, டேனியலுக்கு மேரேஜ் ஒழுங்கு பண்ணி இருக்கிறேன், நீங்க இவருக்கு கல்யாண வஸ்திரங்கள், பொண்ணுக்குரிய வஸ்திரங்கள், இவைகளெல்லாம் நீங்கள் இவரை அழைத்து கொண்டு போய் வாங்கி கொடுங்கள் என்று சொன்னார். இந்த பாஸ்டர் என்னை ஒரு ஊழியக்காரரை வைத்து அழைத்தார். அழைத்த போது அந்த பாஸ்டருடைய மனைவியானவள் சிஸ்டர் அவங்க சொன்னாங்க, டேனியல், உன்னோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கிறதை கண்டோம். அந்த பாஸ்டர் சொன்னார், டேனியல், உன்னோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கிறதை கண்டோம். இன்றைக்கும் என் கண் முன்பாக அந்த வார்த்தைகள் நிற்கிறது. இன்றைக்கும் அதே கரம் என்னோடு கூட இருக்கிறது. நான் உணர்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறவன் என்பவர் என்னோடு இன்றும் இருக்கிறார், இப்போதும் இருக்கிறார், எப்போதும் இருப்பார், எப்போதும் இருப்பார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உன்னோடு இருப்பாரானால் பாவம் உன்னை விட்டு ஓடிவிடும். எல்லா விதமான சத்துருவின் தாக்குதல் உன்னை விட்டு ஓடிவிடும். இரும்பு ரதங்கள் உனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும்
அவைகளை நீ முறியடிப்பாயே தவிர பயப்பட மாட்டாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சிறைச்சாலையில கொண்டு போகப்பட்டாலும் அங்கேயும் தேவனுடைய கரம் உனக்கு துணையாயிருக்கும். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை சிறைச்சாலை தலைவன் கண்டான். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான் என்பதை எகிப்து தேசத்தின் ராஜா கண்டான். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை எகிப்திய ஜனங்கள் கண்டார்கள். முழு எகிப்துக்கும் ராஜாவாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். உன்னை உயர்த்த வல்லவர். உன் வாழ்க்கையில நீ கஷ்டப்படுறேன்னு நினைக்காத. உன் பிசினஸ் இப்படி இருக்குதேன்னு இப்ப யோசிக்காத. உன் கரத்துல எதுவுமே முன்னேறி வரலையேன்னு யோசிக்காத. ஒன்றை மட்டும் செய், உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். உன்னை கர்த்தருக்கு முன்பாக நிறுத்திப்பார். இன்றைக்கு நிறுத்திவிட்டு நாளைக்கு கிடைக்கும்னு நினைக்காத. நான் சின்ன பையனா இருக்கும் போது மரவள்ளி குச்சி இருக்குதே, அதை நட்டுட்டு அடுத்த நாள் காலையில ஆற்றுக்கு குளிக்க போகும்போது அதை தோண்டி பார்ப்பேன், அதுக்குள்ள கிழங்கு வச்சுட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது போல பார்க்காத. அது வர்றதுக்கு கிழங்கு வைக்கிறதுக்கு 8 மாசம் ஆகும். அதுபோல நீ கர்த்தருடைய சமூகத்துல வாழ்ந்து உன்னை சாட்சியா நிறுத்தி உன்னை உத்தமனாக்கி உன்னை பரிசுத்தவானாக காண்பித்து அநேக ஜனங்கள் உன்னை அறிந்து கொள்ளும்படி செய்து அதுக்கு பிறகு பலனை காண்பாய். ஆகவே இன்னைக்கு நான் நல்லா தானே இருந்தேன், நான் ஒரு தப்பும் பண்ணலையே, ஏன் எனக்கு இப்படி வந்துச்சுதுன்னு கேட்காத. உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா அதுக்கு சில நாட்கள் எடுக்கும். கர்த்தருக்கு காத்துரு, கர்த்தருக்கு காத்துரு, கர்த்தருக்கே காத்துரு. அவர் உன்னை பலப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார், உன்னதத்திலிருந்து பலனை வர வைப்பார், உன்னதத்திலிருந்து ஆசீர்வாதத்தை இறங்கி வர பண்ணுவார். ஹalleluya. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் துடைத்திடுவார், கண்ணீர் யாவர் துடைத்திடுவார். உன் கவலைகள் யாவை போக்கிடுவார், உன் கவலைகள் யாவையும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. பரலோக பிதாவே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய செய்திக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே. நீங்க ஒவ்வொருவரோடும் பேசி இருக்கிறீங்க. நீங்க எங்களை விட்டு விலகாது இருக்க வேணும்ப்பா. நாங்க உம்மை விட்டு விலகாது இருக்கணும்ப்பா. நாங்க உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே, உம்மோடு இருக்கணும். நீர் எங்களோடு இருக்கணும்ப்பா. யோசேப்பை போல நாங்கள் ஜீவிக்க உம்முடைய கிருபை எங்களுக்கு தார் ஆண்டவரே. யோசேப்பை போன்ற ஞானத்தை எங்களுக்கு தார். யோசேப்பை போல புத்தியாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இந்த உலகத்துல கஷ்டப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம், நாங்கள் கடனாளிகளாய் இருக்கிறோம், வறுமையில் இருக்கிறோம்,
எங்களுக்கு தரித்திரம் தான் மிச்சமா இருக்குது என்று சொல்லி சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருக்கு காத்திருந்து பொறுமையாய் காத்திருந்து ஒரு நாள் கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்ப பண்ணுகிற தேவனாகிய கர்த்தரை தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விதையை நட்டு அது நீண்ட நாட்களுக்கு பின்பு பலன் கொடுக்கிறது போல நாங்கள் நீண்ட நாட்கள் உமக்காக ஜீவித்து அந்த கனியை காண நாங்கள் ஆண்டவரை கண்டு ருசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை எங்களுக்கு நியமித்திருக்கிறபடியினாலே அதுவரையிலும் நாங்கள் பொறுமை உள்ளவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் எந்த விதத்திலும் மாமிசத்தில் முட்டி மோதி நாங்கள் உலகத்தோடு உலகமாய் ஜீவித்து எங்களை அழித்துக் கொள்ளாதபடிக்கு எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு கர்த்தருடைய வழியிலே கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலும் மன திருப்தி உள்ளவர்களாய் போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லும்படிக்கு நீர் கிருபை செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கரம் உயர்த்தி தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உம்முடைய பொற்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரோடும் கூடவே இருந்து பாதுகாத்து தைரியப்படுத்தி திடப்படுத்தி உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்க பண்ணுவீராக. எல்லா பயத்தினின்றும் விலக்கி ரட்சியும் ஆண்டவரே, விலக்கி ரட்சியும். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். சோதனைக்கு உட்படப்படாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். என் ஆத்மாவே என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே என் உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே என் உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்று மறவாதே. அவர் பரிசுத்த மகத்துவ ஆத்மாவின் நேசரே. அவர் பரிசுத்த மகத்துவ ஆத்மாவின் நேசரே. என் ஆத்மாவே என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே என் உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் உலகமெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கு வசனத்தை கேட்டு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்த யாவரோடும் இன்றும் என்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர். ஒரு அறிவிப்பு, வருகிற மே மாதம் 1ஆம் தேதி காலையில 5 மணிக்கு வாக்குத்தத்த கூட்டம் உண்டு. நீங்கள் எல்லாரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். மே மாதம் 8ஆம் தேதி நம்முடைய பைபிள் காலேஜ் கிராஜுவேஷன் சர்வீஸ் மாலை 5 மணிக்கு இங்கே நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே வாக்குத்தத்த ஆராதனையை மறந்து விடாதீர்கள்.
8ஆம் தேதி கிராஜுவேஷன் சர்வீஸை மறந்து விடாதிருங்க. உங்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல பரிசுகள் எல்லாம் கொடுப்பதற்கு சண்டே ஸ்கூல் டீச்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாங்க. என்னுடைய தாயாருடைய மரணத்தின் நிமித்தமாக இன்றைக்கு அந்த ப்ரோக்ராமை போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்கிறோம். அடுத்த வாரத்தில் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. அடுத்த வாரத்திலிருந்து எல்லாமே ரெகுலராக நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.